நம்ம தினமும் பார்க்குறோம் காலையில் சூரியன் உதிக்கிறதும் சாயந்தரம் சூரியன் மறையிறதும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பூமி சூரியனை சுற்றுது, சூரியன் ஒரு இடத்துல நிற்கிதுன்னு. ஆனால் உண்மையை சொன்னால் சூரியன் ஒரு இடத்துல நிற்கல, அதுவும் சுற்றுது, அதுவும் ட்ராவல் பண்ணுது, அது கூட நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். அது அப்படி எங்கே தான் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெயின் காஸ்மிக் ஜேர்னியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம டிஸ்கவர் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சீக்ரெட்டான ஆர்பிட் என்ன, அது எதை இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உங்களுக்கு விண்வெளி பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் மிஸ்ட்ரி மைல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற மிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாட் வி திங்க், நம்ம ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டோம்? சூரியனை மையமாக வச்சு பூமி வட்டப்பாதையில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். ஆனால் நான் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது, அதாவது அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை சுற்றி பூமியும் அதோட கோள்களும் சுழல் வட்ட பாதையில சுத்திட்டு போகுது. சன்ஸ் மோஷன். இப்போ மெயின் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே போகுது, அது எதை சுற்றி வருது? இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனை மையமாக வச்சு சுற்றுற மாதிரி நம்ம சூரியன் மில்க்வே கேலக்சியோட சென்டரை சுற்றுது. சூரியன் ஒரு மேசிவ் ஆர்பிட்ல இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதோட ஸ்பீடுங்கிறது 8,28,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஆல்மோஸ்ட் 230 கிலோமீட்டர் மூவ் ஆகுது. ஆனால் அவ்வளோ வேகமாக சுற்றியும் நமக்கும் நம்ம பூமிக்கும் ஏன் அது ஃபீல் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்ம எல்லாரும் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பீட் நமக்கு பெருசாக தெரியல. மில்கி வே டீப் எக்ஸ்பிளைன். நாம் இருக்கிறது ஒரு மில்கி வே கேலக்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒரு நார்மல் கேலக்சி இல்லை, அது ஒரு பேட் ஸ்பைரல் கேலக்சி. அதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 லைட் இயர்ஸ். அதாவது ஒளி இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட எண்டு போய் முடியறதுக்கு 1,00,000 லைட் இயர்ஸ் ஆகும். நம்ம மில்கிவே கேலக்சியோட சென்டரில் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலான ஆனது. ஸோ அதோட பேர் தான் சாக்ரேட்டஸ் ஏ. அதோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் சூரியன். அப்போ பார்த்துக்குங்க, 4 மில்லியன் சூரியன் எடை கொண்ட அளவுக்கு மிகப்பெரிய பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலை மையமாக வச்சு தான் நம்ம சூரியன் வந்துட்டு சுற்றி வருது. அதோட ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 225 மில்லியன் வருஷம் ஆகும். இதுதான் ஒரு கேலக்டிக் இயர். இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா மில்கி வே கேலக்சியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். கேலக்டிக் இயர். கேலக்டிக் இயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பம் மில்கி வே கேலக்சியை ஃபுல்லாக ஒரு சுற்றி வர்றதுக்கு ஆகிற டைம் தான் ஒரு கேலக்டிக் இயர். டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 215 மில்லியன்ல இருந்து 250 மில்லியன் வரையும் ஆகும். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு கேலக்டிக் இயர் முடியறதுக்குள்ளேயே நம்ம பூமியில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதாவது டைனோசர் உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த டைனோசர் அழிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மனுஷ இனங்கள் உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். கேலக்டிக் இயர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனி வீடியோவை நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணி போடலாம். சன்ஸ் ஸ்வாபிள் அப் அண்ட் டவுன் மோஷன். நம்ம சூரியன் பூமியை போல சர்க்கிளில் ஸ்ட்ரைட்டாக சுற்றாமல் அது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வாபிள் ஆகிற மூமெண்ட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம குதிரை ரைட் போகும்போது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரி ஒரு மோஷனில் தான் அது இப்போ வரையும் சுற்றிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 70 மில்லியன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்குது. கேலக்டி சென்டர் பக்கத்தில் ரேடியேஷன் அளவு ரொம்ப ஹையாகவும் நம்ம பிளாக் ஹோலோட கிராவிட்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம பூமிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம எவ்வளோ நாள் பாதுகாப்பாக இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 கேலக்சிக்கு வந்துட்டு மோதாமல் இருக்கிற வரையும், அதாவது நம்ம மில்க்வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் மோதறதுக்கு கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. ஸோ அது வரையும் பாதுகாப்பாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம சன்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இடத்துல நிற்கல, அது ஒரு ஜெயண்ட் கேலக்டிக் ரேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த ரேஸில் தான் இருக்கோம் ஒவ்வொரு செகண்டும். ஆனால் அது நமக்கு தெரியாமலே. நம்ம எல்லாருமே ஒரு கேஸ்மிக் ட்ராவலர்ஸ் தான்.